கும்ப ராசி அன்பர்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் கும்பம், ரகசியத்தின் பொக்கிஷம். எப்படி விருச்சக ராசிக்காரங்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னால் அப்படியே ஒரு அவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்லணும்னா பாதுகாப்பாக வச்சு உயிரே போனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரகசியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்களோ அதே போல் தான் உங்கள்கிட்டையும் ஒரு ரகசியம் சொன்னால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலும் 7 பிறவி எடுத்தாலும் நீங்கள் சொன்ன ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை ஒரு ஒரு பாதுகாப்பாக பேணி காக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கொண்ட கும்பராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட உங்களோட லைஃப்பில் ஒரு 5 வருட காலமாக அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்டீங்க. இந்த 5 வருடத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவானே உங்களுக்கு நிறைய பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நிறைய விஷயங்களை பாடத்தை கற்றுக் கொடுத்தார். காதல் பண்ணேன், காதலில் தோல்வி. காதல் மூலமாக திருமணம் முடித்தேன், திருமணம் முடித்தேன். காதல் பண்ணும்போது மானே தேனே பொன்மானே அன்பே உயிரே என்று என்னை ஒரு வசப்பாடின வாய் இப்போ என்ன தான் தவறான வார்த்தைகளை பேசுது. என்னை புரிஞ்சுக்கிறாம, அதாவது மான் போல் இருக்கிற என்னை மறந்துட்டு குரங்கு போல் இருக்கக்கூடிய நபர்களை தேடி போகிற ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுத்தது எனக்கு மிக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்மையான உறவை உங்களுடைய பார்ட்னர் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறார். பொதுவாகவே கும்பராசி என்பவர்களுக்கு உண்மையான காதல் கிடச்சிட்டா அது மிகப்பெரிய வெற்றி. அதே காதல் உண்மையான கணவனாக உண்மையாக மனைவியாக லைஃப் லாங் இருந்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை. ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு 80% கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய போராட்டங்கள் நடந்துருக்கு. ஸோ இந்த நிலையில் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடையாதா, குழப்பத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா அப்படின்னு நினைக்கிற உங்களோட லைஃப்பில் உறுதியாக குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நிறைய மாற்றங்களை, நிறைய உணர்வுபூர்வமான ஒரு செயல்பாடுகளை சந்திக்க போகிறீங்க. கும்ப ராசியில் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை பார்க்குறார். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு சரியாக 10ஆம் வீட்டை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடையும் பார்க்க. அப்போ தன வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி உண்டு. பொருளாதாரம் இல்லைங்கிற வார்த்தை இனிமேல் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கொடுத்து வச்ச காசு உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும். நிம்மதியான தூக்கம் இருக்கும். வெளிநாட்டு பயணம் உண்டு. சொந்த தொழில் தொடங்கி பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இனிமேல் தொழிலில் ஏற்றம் உண்டு. தொழிலுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு அற்புதமான சூழ்நிலையில் இனிமேல் தொழில் மூலமாக நீங்கள் பெரிய ஒரு மாற்றத்தையும் உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் கடின உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா உறுதியாக உங்கள் லைஃப்பில் இனிமே தாங்க உங்களுடைய ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் அந்தஸ்தும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது உண்மை. கும்பம் குழப்பமில்லாத வாழ்க்கை, கும்பம் மகிழ்ச்சியான வாழ்க்கை, கும்பராசி என்பர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் மூலமாக கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பொது பலன்கள். இந்த குரு பயிற்சி பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20 to 30% மாற்றம் என்பது உறுதியாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன விஷயம் இருக்குது, இதெல்லாம் நடக்குமா, அதே போல் கடந்த காலங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்களை பல விஷயம் எனக்கு நடந்துச்சு, பல விஷயங்கள் நடக்கலையே ஏன் அப்படிங்கிற கேள்வியெலாம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கேள்விக்கான விடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் எல்லா விவரமும் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய அலுவலகத்திலேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த டயத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக கூப்பிட்டு உங்களுடைய கேள்விக்கான பதில் உறுதியாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். சார் எனக்கு ஜாதகமே தெரியாதே சார், எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது சார், என்ன சார் பண்ணலாம், சில பேருக்கு பிறந்த நேரமே தெரியாது சார், என்ன பண்ணலாம்னா உறுதியாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும் பிரசனம் என்ற ஒரு அற்புதமான கருவி மூலமாக. ஸோ அதுக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய வயது மட்டும் குறிப்பிட்டால் போதும். உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமான பலன் சொல்ல உறுதியாக என்னால் முடியும் என்பது இறைவன் கொடுத்த கிஃப்டாக உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக்கிறேன்.
அதாவது யாருக்கு தெளிவான விளக்கம் தேவையோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் அனைத்து விதமான செயல்பாடுகளும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒரு பகவான் கொடுப்பார். உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளம் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.